போஸ்ட் பார்த்தேன். நானும் உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஹேப்பன். இப்பவே பேசிடுவோம். என்ன பேசுறது? தெரியும், அவன் பேர் கார்த்திக் சேட்டு and அவன் ஃபேமிலிக்கு இந்தியா முழுக்க டிஸ்டிலரிஸ் இருக்கு. and is great for your profile, right? அதானே? நம்ம ரெண்டு பேரும் கப்பல் இல்லை நீல். I really like you நீல். ஆனா கார்த்திக் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டான். You don't get to judge me. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? உன்னோட இந்த மொராலிட்டியை வேற யார்கிட்டயாவது போய் புரியவை. நீ என்னோட பிளேஸ்ல இருந்தா எக்ஸாக்ட்டா இதுதான் பண்ணுவ. Bonjour. Do you want to own a piece of France in Chennai? Confused? Nice girl. ஹலோ, வந்துட்டேன்டா. ஆமாம், இங்கே தனியாக தான் நிற்கிறாங்க. ஆமாம், நீ ஒரு ஒன்றில் ஆம்னி வேனில் எங்கே நிற்கிது? நைஸாக வா, நான் உன்னை ஏதாவது பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஓகேயா? கர்ச்சிஃபில் இதெல்லாம் கலந்துட்டேன். ஓகே. ஹலோ. ஏரியாவில் யாருமே இல்லை. இப்போ தூக்குனா தான் கரெக்டான டைமு. என்ன யாரும் இப்போ தூக்குற மாதிரி இருக்கு? யாரா நீ? இல்லைங்க, வழி தெரியாமல் வந்துட்டேங்க. அதான் இப்போ இங்கே உங்கள் பக்கத்தில் இருந்தால் லேண்ட்மார்க் சொல்லலாம்ல. இப்போ க்யூட்டான ஏஞ்சல் பக்கத்தில் நிற்கிறேன்டா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? ஏதோ அவங்க பேசி நம்ப வச்சிட்டேன். ஆமாம், யாரோ ஏன்னு கத்திட்டே இருக்காங்க. எங்கன்னு தெரியல. பறவைன்னா ஒன்று கீன்னு கத்தும், இல்லைன்னா கோயிலெலாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னு ஏதாவது பறவை கத்துமா? நான் பார்த்து கேட்குறேன்டா. இப்போ ஒரு பறவை ஏன்னு கத்திட்டு இருக்கு. இந்த இப்போ கேட்குது, உனக்கு கேட்டுச்சா? யாரா நீ? Do you like kids? What? Do you like kids? Yeah. But I like the process. That's the moral of the story, babe. சூர்யா, மணி 10 ஆச்சு. இன்னும் எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க. நீ உன் எக்ஸ் கூட மேட்டர் பண்ணிருக்கியா? என்னடி பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் இப்படி பேசிட்டு இருக்க? போடிட்டு பதில் சொல்லு. மேட்டர் பண்ணிருக்கியா? ஹேய், எங்க அம்மா சத்தியமா நான் அவளை தொட்டது கூட இல்லடி. இவ வேற. தெரியும், நீ மேட்ரு பண்றதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. சரி, அட்லீஸ்ட் உன் எக்ஸ கிஸ்ஸாச்சும் பண்ணிருக்கியா? ஹேய், இப்ப எதுக்கு நீ வாயை புடுங்குற மாதிரி கேள்விலாம் கேக்குற? மரியாதை சொல்லு. சொல்றேன்ல. நான் மத்த பசங்க மாதிரிலாம் இல்லடி. கொஞ்சம் கூச்ச சுபாவம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கிஸ் பண்ணிருக்கியா இல்லையா? நீ உன் எக்ஸ் கூட மேட்டர் பண்ண. My hormone is balance damage. ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch. நல்ல ஸ்பேஷியஸான வீடு. குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா குழந்தைனா? ஹெல்ப் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட்.
கையை வச்சடி இல்லைன்னா ஒரு பயங்கரமான வழி தர மாதிரி ஒரு சொல்லிட்டு அப்படி பண்றியா? உன் லிப்ஸை வச்சு என் லிப்ஸ்ல அதான் குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா குழந்தை? நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, நான் வெளியே தானே நடிப்பேன், உன்கிட்ட நடிக்க மாட்டேன்டா. என் காதல் உண்மையானதுடா, புரிஞ்சுக்கோ. சாமியா, எதுக்கு உன் பேரை நீயே சொல்லிட்டு இருக்க? ஹலோ, கேக்குதா? என்ன பண்ற? எனக்கு இங்கே கேக்குது. சொல்லுடா. நான் சும்மா வெளியே. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அடி, அங்கே யாரோ தங்க சிலை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் பார்த்தா நீங்கள் பொண்ணு ஆடா என்னடா அப்படின்ட்டு அப்படியே பார்க்கறதுக்காக வந்துருந்தேன். வர வரைக்கும் ஏன் நான் உங்க கூட இருக்கிறேன்? நான் இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிறதுனால. என்ன பார்த்தா தான் பயமா இருக்கா? நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. நான் சீரியஸாக ரொம்ப குழந்தை பாரி. நான் பார்த்தா அப்படி பார்த்தா குழந்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா? உங்களுக்கு எது ஆனால் என்னால் மனசு தாங்கிக்காது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வர கூடவே இருக்கேன். சரி, இந்த ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன பண்ணணும்? கிஸ். என்னடா அடி, அங்கே யாரோ அப்படியா சொல்றா. நான் வந்துட்டேன். நாங்களும் அப்படித்தான். நான் இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் அது. நிஜமா பாத்தியா, வந்த உடனே எனக்கு மயக்கூசி போடணும்டா. இந்த கண்ணாடி கழட்டி என்ன மயங்க வைக்கணும், அதானே? பாருங்க மறுபடியும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ரொம்ப அந்த பிடிச்சி போச்சு ஜோடி பொருத்தம். நிஜமா தேங்க்யூ ஸோ மச். நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, நான் வெளியே தானே நடிப்பேன், உன்கிட்ட நடிக்க மாட்டேன்டா. என் காதல் உண்மையானதுடா, புரிஞ்சுக்கோ. சாமியா, எதுக்கு உன் பேரை நீயே சொல்லிட்டு இருக்க? அப்படி நீ வந்து அங்கெல்லாம் யாருக்கும் தரக்கூடாது, எனக்கு மட்டும்தான். நிஜமா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்காக வேணா ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது? கல்யாணம் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கே இந்த ஆல்மோஸ்ட் 3 hours லேட்டா வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் டேட் மட்டும்தான் லேட் பண்ணுவேன், மற்றபடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் கரெக்டாக வந்துடுவேன்.